இந்த சீசன் பாத்துட்டீங்களா? சீசன் 9 பிக் பாஸ் எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு என்னன்னா பிக் பாஸ்க்கும் சரி ஹோஸ்டுக்கும் சரி பெருசா ரெஸ்பெக்ட் கொடுக்காத மாதிரி ஒரு ஃபீலிங். 18+ கண்டென்ட்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பாக்குறப்பட்டி அது பிக் பாஸ் ஷோ என்ன ஒரு லெகசி இருக்கு, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அதெல்லாம் பாக்குறப்ப? அதுதான் எந்த தைரியத்துல பேசுறாங்க, பாசிட்டிவோ நெகட்டிவோ அவங்க அந்த கேமுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கேம்ல வந்து இப்படி கொண்டு போனா அவன் சொதப்புவான், இப்படி பண்ணா அவனை கவுக்கலான்னு யோசிச்சு ஒரு விஷயம் பண்றதே பெரிய விஷயம் தான். ஸோ அவங்க அதை பண்றாங்க, அவங்களுக்கு அது தெரியுது. கெட்டதா போனா என்ன, நல்லதா போனா என்ன, கேமுக்காக ஏதோ ஒரு இது போடுறாங்க. பிக் பாஸ் எந்த அளவுக்கு கிரிட்டிசிசம் ஆயிடுச்சுன்னா ஹோஸ்ட கூட ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே என் தலைவன் கமல் சார் இருந்திருக்கும் அப்படி இருக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க பிக் பாஸ் போனால் வாழ்க்கையை மாறிடும் அவ்வளோதான் அப்படின்னா. ஏன்னா கவின் அண்ணாவுக்குமே அவர் போயிட்டு வந்த உடனேலாம் இல்லை, அவரோட ஹார்ட் ஒர்க் அவர் கொஞ்சம் வருஷம் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரே டெவலப் பண்ணி தான் இப்போ சினிமாவில் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்காரு. ஸோ போயிட்டு வந்த உடனே வரதுக்கு அது ஒன்றும் மேஜிக் சென்டர் கிடையாது. ஸோ நம்மளோட வேலை உழைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ரெட் கார்டு இஷ்யூ சிம்புக்கு அப்புறமேட்டு ரவீனாக்கு தான் அந்த ரெட் கார்டு இஷ்யூல எனக்கா ரெட் கார்டு எடுத்துப்பா ரெட் கார்டு என்னங்க ஆச்சு? என்ன எதுக்குங்க அவ்வளவு தூரம்லாம் கொண்டு போறீங்க? நான் வருத்தே இல்லைங்க, விட்டுருங்க. இப்போ ரெட் கார்டு முடிஞ்சிருச்சா? பேன்லாம் இல்லையா? முடிய போகுது 4 மாசத்துல கேட்ட திறந்து அப்படி கம்பேக் மாதிரி வந்து மாசா எதிர்பார்க்க. இது சில பேர்லாம் சொல்றாங்க யாரோ தனி மனிதனுடைய வெஞ்சன்ஸ் வந்து ரவீனாக்கு இப்படி நடக்குது. ஒருவேளை இருக்குமோ? 2026 வரப்போகுது. கபிலா நீ இறங்கி ஆடு, இது நம்ம காலம். எல்லா வருஷமும் இதான் சொல்லுறேன். ஆனா என்ன மாதிரி இருங்கடா, காரி துப்புடா தொடச்சிட்டு போங்கடா. ஸோ அவரோட படத்துல நடிக்கிற அப்படிங்கும்போது நான் வந்து ரொம்ப குஷியில குதிச்சுட்டே இருந்தேன். அதுவும் அவர் என்ன தூக்கிலாம் வச்சிருந்தாரு அந்த படத்துல, அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ அந்த வயசுல எனக்கு செம்ம ஜாலியா இருந்துச்சு. அந்த ஒர்க்கிங் வித் விஜய் சார் அதை பத்தி சொல்லுங்க. ப்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான அழகான பியூட்டிஃபுல்லான இந்த பியூட்டி டேர்ம்ஸ் அஜெக்டிவ் என்னென்னலாம் போட்டுக்கலாமா எக்ஸெட்ரா இருக்கக்கூடிய ரவீனா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைம் நம்ம மீட் பண்றோம். உங்களுடைய சாங்காக மார்க்கெட் பில்லா கலக்கிருக்கீங்களே சாங்லாம் பாக்குறப்போ. பார்த்தேன் ஃபர்ஸ்ட் தெலுங்குல பார்த்தேன், அப்புறம் தமிழ்ல பாக்குறேன். ஒன் டேல 1 மில்லியன். கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட். அதுக்கு ஒரு கையை கொடுத்தாங்களே மாஸ் 1 சூப்பர். அண்ட் சில பேர்லாம் சொல்லுவாங்க பிக் பாஸ் போனா வாழ்க்கையை மாறிடும் அவ்வளவுதான் பிடிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்க லைஃப்ல எப்படி பிஃபோர் பிக் பாஸ் ஆஃப்டர் பிக் பாஸ் ரவீனோட லைஃப் எப்படி மாறி இருக்கு? எனக்கு எந்த மாற்றமும் பெருசா இல்லை. லைக் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கு. என்னன்னா முதல்லலாம் சீரியல் பார்த்து அம்மாமார்களுக்குலாம் எனக்கு பிடிக்கும். இப்போ பிக் பாஸ்ல என்ன நிறைய குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு தெரிய வந்திருக்கு. என்னை பார்த்துதோ இந்த பிரேஸ்லெட் போடுறாங்களாம், முடியல கிளிப்பு மாட்டுறாங்களாம், இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. பரவாயில்லையே, குழந்தைங்களை நம்ம கவர்ந்துருக்கோம் அப்படின்னு பிடிச்சிட்டாங்க ரவீனா. ஸோ அப்படிதான். மற்றபடி வேற எதுவும் நான் பெருசா பார்க்கல. ஓகே. அண்ட் சில பேர் வந்து லைக் மௌனராகம் பார்க்காதவங்க நான் பிக் பாஸ்ல பார்த்துருக்காங்க. நான் யாருன்னு பிக் பாஸ் மூலியமா தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேம் ஒன்று இருந்துச்சு. இப்போ ஒரு லைஃப் அப் சைக்கிள் டவுன் அப் அண்ட் டவுனா மாறும் அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி விஷயமா அந்த மாதிரிலாம் பெருசா எதுவும் பெருசா இல்லை. அது நான் என்ன நினைக்கிறேன்னா பிக் பாஸ் போயிட்டு வந்தாலே லைஃப் அப்படியே அப்சைட் டவுனா மாறும்ன்றது ஒரு மிஸ்கன்செப்ஷன் மாதிரி தோணுது. ஏன்னா கவின் அண்ணாவுக்குமே அவர் போயிட்டு வந்த உடனேலாம் இல்லை, அவரோட ஹார்ட் ஒர்க் அவர் கொஞ்சம் வருஷம் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரே டெவலப் பண்ணி தான் இப்போ சினிமாவில் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்காரு. ஸோ போயிட்டு வந்த உடனே வரதுக்கு அது ஒன்றும் மேஜிக் சென்டர் கிடையாது. ஸோ நம்மளோட வேலை உழைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? வெளியில அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க பிக் பாஸ் மட்டும் போனா என் லைஃபே மாறிடும். அதெல்லாம் சும்மா லைக் அப்படி மாறும்னா உங்களை நிறைய பேருக்கு தெரிய வரும். அந்த தெரிய வரதை வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்றதுதான் இருக்கு. நீங்க பிக் பாஸ் வரப்ப 20 வயசு தானங்க உங்களுக்கு? ஆமா, அங்கதான் 20 வயசே ஆகுது. 19 வயசுல உள்ள போனேன். பெரிய ஒரு அரசியல், ஒரு வெஞ்சன்ஸ், பொறாம, போட்டி இருக்க இடத்துல 19 வயசு இருக்கும். நீங்க போறப்போ 91 நாள் இருந்திருக்கீங்க. எப்படிங்க அவங்க மனநிலைமை எப்படி இருந்துச்சு அந்த சிச்சுவேஷன் அங்க இருந்தப்போ? ஜாலியா தான் இருந்துச்சு அங்க. சுத்தி அடிச்சாலும் இல்ல அந்த வீட்ல எப்படின்னா
ஒண்ணு பொருளி பேசணும், இல்ல யாரையாவது கூப்பிட்டு சண்டை போடணும், இல்லாட்டி நமக்கே போர் அடிச்சிரும், இல்லாட்டி சண்டை போடுற இடத்துல போய் வேடிக்கையாச்சும் பார்க்கணும், அப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம வந்து நார்மலா இந்த வெளியில இருக்கிற மாதிரி உள்ள இருக்கணும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அங்க வேற மாதிரிதான் இருக்க முடியும். இப்போ இங்க இருக்கிறதையே யாராவது ஒரு 20 பேரை ரேண்டமா புடிச்சு உள்ள போட்டா, இப்போ உள்ள இருக்கிறவங்க என்னென்ன பண்றாங்களோ அதுதான் நம்மளும் அந்த 20 பேரும் பண்ணுவாங்க. ஸோ வெளியே உட்காந்து ஈஸியா நம்ம பிளேம் பண்ணிடலாம். ஆனா உள்ள ஆடுறவங்களுக்கு தான் என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியாம, இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்றோம், நமக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சா நம்ம மாத்திக்கலாம். எதுவுமே கிடைக்காம உள்ள இருக்கிறவனுக்கு நம்ம எப்படி அவனை சொல்ல முடியும்? நீங்க முடிச்சு வரப்போ நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ் நெகட்டிவிட்டிலாம் வந்துச்சு. அப்ப எப்படி இருந்துச்சு? என்னடா இப்படி போட்டு அடிக்க, நான் என்ன பண்ண? எனக்கு வெளியே வந்தோடனே இது வேற ஒரு உலகம் மாதிரி இருந்துச்சு. எனக்கு எல்லாமே புதுசா இருந்துச்சு. ஸோ திடீர்னு அவ்வளோ அட்டென்ஷன் ஒருத்தங்க மேல வரும்போது, அதுவும் அது நெகட்டிவாவும் வருது, பாசிட்டிவாவும் வருது. பட் ஆனா நெகட்டிவா வர்றதுக்கு நான் இந்த மாதிரி நான் அதை நினைச்சு பண்ணவே இல்லையே, இவங்களே ஒரு இதை வச்சு பண்றாங்களே அப்படின்னு இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு இத்தனை பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, இத்தனை பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்றதே நமக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்து அதை புரிஞ்சுக்கவே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் ஆனா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் ஈஸி தான். ரொம்ப அஃபெக்ட் பண்ண விஷயம் எது ரவினா அந்த டைம்ல உங்களுக்கு? ரொம்ப அஃபெக்ட் பண்ண விஷயமா? நிறைய விஷயம் அஃபெக்ட் பண்ணிச்சு. வாங்கின பல அடிகள்ல அதுலயே நிறைய விஷயம் இருந்துச்சு. பட் ஓகே தான். ஓகே, கடந்து மீண்டு சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கீங்க இப்போ. இந்த சீசன் பாத்துட்டீங்களா? சீசன் 9 பிக் பாஸ் எப்படி போயிட்டு இருக்கு நினைக்கிறீங்க? பெருசா ஃபாலோ பண்ணல, பட் ஆனா சோஷியல் மீடியால பாத்துட்டு இருக்கேன். சோஷியல் என்ன ஃபீல் ஆகுது? நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்னப்பா இந்த சீசன் என்னத்த சொல்றது அந்த மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு கண்டஸ்டன்ட்டா நீங்க இதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? உள்ள இருக்கவங்களுக்கு தான்ப்பா தெரியும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதா உங்களுக்கு? எப்படி? அது ஒண்ணு இருக்கு, உள்ள இருக்கிறவனுக்கு தான் அவனோட வலி தெரியும். பட் ஆனா இவங்க ஏதோ எனக்கு என்னன்னா பிக் பாஸ்க்கும் சரி ஹோஸ்டுக்கும் சரி பெருசா ரெஸ்பெக்ட் கொடுக்காத மாதிரி ஒரு ஃபீலிங் பாக்குறீங்க, நோட் பண்றீங்க. அண்ட் எந்த சீசன் இல்லாம டபுள் மீனிங்கு ஒரு மாதிரி 18+ கண்டென்ட்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பாக்குறப்பட்டி அது பிக் பாஸ் ஷோ என்ன ஒரு லெகசி இருக்கு, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அதெல்லாம் பாக்குறப்போ? அதுதான் எந்த தைரியத்துல பேசுறாங்க. மேபி அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க போல 24/7 போனாலும் இந்த வீட்டுல 20-30 பேர் இருப்பாங்க, அவங்க பேசுறத போட்டுருவாங்க, இது ஒரு சல்பி டாபிக் தானே, இது வராது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த சல்பி தான் வெளியே வந்து வெடிக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியாம அவங்க அப்படி பண்ணிடுறாங்க. சூப்பர் சூப்பர். அண்ட் இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன சொல்றீங்க? சீசன் 9ல நீங்க பாக்குறப்போ தெரியலையே எனக்கு. பெருசா ஃபாலோ பண்றாங்க? பெருசா ஃபாலோ பண்ண தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா உள்ள உங்களுக்கு? விக்கல்ஸ் தெரியும், ரொம்ப க்ளோஸ் இல்ல, பட் ஆனா ஒண்ணா வர்க் பண்ணிருக்கோம். சோ விக்கல்ஸ் தெரியும். பாருவும் ஒண்ணா லைக் ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும் அவங்க என்ன எடுத்திருக்காங்க அப்படி தெரியும். வேற யார் இருக்கா? அவ்வளவுதான் தெரியும். வேற யார் இருக்கான்னு உனக்கு கேட்டீங்க பாத்தீங்களா? எனக்கு ஞாபகம் இல்ல. விக்கல்ஸ், பாரு, கம்ருதீன், அரோரா, திவ்யா அவ்வளவுதான் தெரியாதா? இவங்க 2 பேரை தான் தெரியும். உங்களோட ஃபேவரட் இப்போதைக்கு யார் இருக்காங்க நல்லா பண்றாங்க ஓரளவு கம்பேரிட்டிவ்லி? விக்கல்ஸ் நல்லா தான் பண்ணிருக்காரு. விக்கல்ஸ் நல்லா பண்றாங்க. அண்ட் ஒருத்தங்களுக்கு வர ஹேட் ரேட்ஸ்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வெளில இருந்து ஒரு ஹேட் ரேட் வரலாம் உங்களுக்கு, அதெல்லாம் ஒரு கண்டஸ்டன்ஸா நீங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட்டா உங்களுக்கு பாக்குறப்போ அதுல அவங்க ட்ரூலி டிசர்வ்டா இல்லங்க? யாருமே அதுக்கு டிசர்விங் கிடையாது. ஏன்னா இப்போ வெளியில எப்படின்னா உள்ள இருக்கிற எல்லாருக்குமே ஹேட்ரட் இருக்கும். ஏன்னா ஒரு 10 பேருக்கு இவங்கள பிடிக்கலாம், ஒரு 10 பேருக்கு அவங்கள பிடிக்கலாம், இவங்கள பிடிச்சவங்க அவங்கள திட்டலாம், அவங்கள பிடிச்சவங்க இவங்கள திட்டலாம், இந்த மாதிரி மாறி மாறி திட்டிப்பாங்க. ஸோ அது மிக்சட் ஒப்பீனியன் மாதிரி தான் இருக்கும். நிறைய பேரோட ஒப்பீனியன் ஒரு இடத்துல சேரும்போது அது ஒரு கசமுச்சா நான் உள்ள அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். குறிப்பா பாருக்கு வர ஹேட் ரேட்லாம் எனக்கு அது நான் என்ன சொல்றேன்னா பாசிட்டிவோ நெகட்டிவோ அவங்க அந்த கேமுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கேம்ல வந்து இப்படி கொண்டு போனா அவன் சொதப்புவான், இப்படி பண்ணா அவனை கவுக்கலான்னு யோசிச்சு ஒரு விஷயம் பண்றதே பெரிய விஷயம் தான். ஸோ அவங்க அது பண்றாங்க, அவங்களுக்கு அது தெரியுது. கெட்டதா போனா என்ன, நல்லதா போனா என்ன, கேமுக்காக ஏதோ ஒரு இது போடுறாங்கல்ல. நான் அப்படிதான் பார்ப்பேன். இப்போ பிக் பாஸ் எந்த அளவுக்கு கிரிட்டிசிசம் ஆயிடுச்சுன்னா ஹோஸ்ட கூட ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? இது என்ன மாதிரி ஒரு ஷோ நாங்க இருந்திருக்கோம் அப்படின்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுமா? இதே என் தலைவன் கமல் சார் இருந்திருக்கணும் அப்படி இருக்கும். ரெஸ்பெக்ட் இல்லாத விஷயங்கள். ஓகே, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ கமிங் பேக் டு திஸ் மார்க்கெட் பில்லா தெலுங்கு சாங்ன்றப்போ உங்களுக்கு தெலுங்கு தெரியாதுல்ல, பேசிக்கா தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தது தெலுங்குல தான் கம்ப்ளீட்டா ஷூட் பண்ணிருக்காங்க. அப்புறம் தமிழ்ல வந்து பைலிங்குலா அப்படி மாத்திருக்காங்க. தெலுங்குல ஒண்ணு பண்றப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், பண்றோம் தெலுங்கு சாங், ஓகே அந்த படம் இவருக்கு
ஐயோ அவ்வளவுலாம் நான் எதிர்பார்க்கல. நான் எப்பயுமே எதிர்பார்க்கறதே இல்லை. ஏன்னா எதிர்பார்த்தா ஏமாந்து போயிருவோம். எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம போய் பண்ணிடுவோம். எது வருதோ வரட்டும், வரலனாலும் நமக்கு அதுல வருத்தம் இல்லை, வந்தா சந்தோஷம். அப்படிதான் இருக்கும். பிக் பாஸ் போகும்போது நான் அதான் சொன்னேன், நான் எதுவுமே எதிர்பார்க்கல சார், நான் பிளாங்க் பேப்பரா தான் உள்ள போறேன், என்ன எழுதிட்டு வரணும் அதை எழுதிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு தான் நான் உள்ளே போனேன். ஸோ எதுவுமே எதிர்பார்க்காதீங்க, நீங்க நியூட்ரலா இருங்க, என்ன வருதோ அதை ஹாப்பியா ஏத்துக்கோங்க, அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த சாங்கும் அப்படிதான், தெலுங்குல பண்ணோம். ஸோ என்னோட ஒர்க்கை நான் வந்து பர்ஃபெக்டா பண்ணணும், லிப்சிங்க் பண்ணணும்ன்றத பண்ணிட்டேன். ஸோ தெலுங்கு ரிலீஸ் ஆச்சு. லிப்சிங் பண்ணிருந்தீங்க, கரெக்டா இருந்துச்சு. தெலுங்குல வந்து மனப்பாடம் பண்ணி ஒரு ஹோம்வொர்க் பண்ணிருக்கீங்கன்றது தெரிஞ்சுச்சு. தேங்க்யூ. சோ அதே மாதிரி தமிழ்ல வந்தது, போட்ட ஒரே நாள்லயே 1 மில்லியன் வியூஸ் வந்துச்சு. பெரிய விஷயமா இருக்கு. ஓ வாவ் சூப்பர், அது சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கைன்றது வந்து ஒரு ஜென் தத்துவம் மாதிரி. அது வயசான அது வந்து வாழ்க்கையில நிறைய அடிகள் பட்டு ஓகே எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அது ஒரு தெளிவு வரும். 22 இயர்ஸ்ல இப்படி ஒரு தெளிவு வர்றதுக்கான காரணம் யார் நீங்க சொல்லலாம்? ஏன்னா அம்மாவை சொல்லலாமா? அம்மான்னு சொல்லலாம். லைக் நம்மளே லைஃப்ல நிறைய பேரை பார்த்துருப்போம், பேசியிருப்போம்ல. இப்போ நான் வந்து சொல்றேன், சும்மா ஒரு ரிலேஷன்ஷிப்பே எடுத்துக்கோங்களேன். நம்ம ஏதாவது இவங்க பண்ணணும் அப்படி எதிர்பார்த்துட்டே இருப்போம், எதுவும் பண்ண மாட்டாங்க, ஒரே அசிங்கமா போயிடும், வருத்தமா போயிடும். அதுக்கு பேசாம நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும்ன்ற அப்படியே இருந்துட்டேன்னா, ஏதோ பண்ணும்போதே வா பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரிதான். இதெல்லாம் கேட்கறப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, வாழ்க்கையை வெறுத்துட்டு ஒருத்தங்க எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நான் உண்டு என் வேலை உண்டு என்ன விட்டுருங்கப்பா அப்படிலாம் இல்ல, நான் செம்ம ஜாலியா இருப்பேன். நீங்க என்ன பண்ணாலும் ஜாலியா இருப்பேன். அடிச்சா கூட சிரிச்சுக்கிட்டே அடி வாங்கிப்பேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. திருப்பி கொடுக்கணும் இல்ல ரவினா, நம்ம திருப்பி கொடுக்கணும். ஆஸ் அவங்க பண்ணதுக்கு நம்ம பழி வாங்குறது எப்படி தெரியுமா, நம்ம லைஃப்ல நல்லா இருந்து காட்டுறது தான். சோ நம்ம லைஃப்ல நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண வேண்டியதானே. ஆட்டோ பின்னாடி எழுதலாம் போலி எல்லா விஷயத்தை எல்லாம் மாஸ் பண்றீங்களேங்க. வேற எப்படிங்க பழி வாங்குறது? நம்ம நல்லா இருக்கிறத பார்த்தாதான் சரி அவன் நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைச்சேன், இவெல்லாம் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ ஃபைனலாக ஐ ஹேவ் அ கேம் செக்மெண்ட், எஸ் ஆர் நோ. வாங்க அதுக்கு வாங்க, முதல்ல வரேன் அதுக்கும் வரேன். எஸ் ஆர் நோன்னு ஒரு கேம் செக்மெண்ட் இருக்கு, ஓகேவா? ஏன் எஸ் ஏன் நோன்றத ஒரு ரீசனோட சொல்லி இந்த செக்மெண்ட்டை நம்ம முடிக்கிறோம், ஓகேவா? ரீசெண்டாக ரொம்ப பிரேக் டவுன் ஆகி எழுதிருக்கீங்களா? நோ. அந்த பிரேக் டவுன் ஃபேஸ்லாம் முடிஞ்சு போச்சு. பிரேக் டவுன் ஃபேஸே இருந்திருக்கு வாழ்க்கையில். இல்லாம எப்படி இருந்தது கொஞ்சம் இந்த 2024 25 ஸ்டார்டிங்லலாம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து புரிஞ்சு போச்சு, இதுதான் வாழ்க்கையில எனக்கு புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. அழுகுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏன் ஓடு அப்படின்னு சொல்லி தொடச்சிக்கிற மாதிரி அழுது முடிச்சிட்டு வந்தாச்சு. சூப்பர். இதுக்கப்புறம் வெற்றிகள் மட்டும்தான், வெற்றிதான் அப்படின்னு நானே என்ன மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன். 2026 வரப்போகுது. கபிலா நீ இறங்கி ஆடு, இது நம்ம காலம். எல்லா வருஷமும் இதான் சொல்லுறேன். 2025 அதேதான். 2020 போன வருஷம் என்ன பண்ண, ஒன்னும் பண்ணல, அதேதான் இந்த வருஷமும் பண்ண போறேன். ரைட்டு. அடுத்து அவசரப்பட்டு இதை பண்ணிட்டோமே, இது மட்டும் பண்ணாம இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? நினைச்சது உண்டு, நிறைய விஷயம். நான் பிக் பாஸ் போனதே அப்படிலாம் நினைச்சிருக்கேன். பட் ஆனா நான் எதுவுமே ரிக்ரெட் பண்ணல, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ அப்படி நினைச்சு இப்போ பிரயோஜனம் இல்லை, டைம் மிஷின் ஒன்றும் கிடைச்சி எதுவும் மாற்ற போறது இல்லை. ஸோ அதனால யோசிக்காம இருக்கிறதே பெட்டர் தான். சூப்பர். அடுத்து உங்க லைஃப்ல நீங்க மறக்கணும்னு நினைக்கிற விஷயம் ஏதாச்சும் இருக்கா? மறக்கணும்னு நினைக்கிறதா இருக்கு. என்னதுங்களா சொல்லணுமா? என்னது இது இருக்கு வேண்டாமே அப்படி அந்த மாதிரி. அண்டர்ஸ்டாண்ட், நோ ப்ராப்ளம். ஸ்டார்டிங் பீரியட்ல நீங்க இண்டஸ்ட்ரிக்கு வரப்போ உங்களுக்கு அந்த பாடி ஷேமிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா? ஸ்டார்டிங்ல பாடி ஷேமிங்னா என்னடா மூஞ்சி இது அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. லைக் கண்ணு வந்து சின்னதா இருக்கு, எதுக்கு வந்து இந்த பொண்ணை வந்து போட்டிருக்கீங்க, கேஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி, மூஞ்சே நல்லா இல்லை, இது எதுக்கு கேஷ் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. பாடி ஷேமிங்ன்றது இப்போதான் பண்ணி குட்டி மாதிரி இருக்கே, உடம்ப குறை அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸா இருந்துட்டு தான் இருக்கு. பட் எதா இருந்தாலும் சொல்றவன் சொல்லிட்டு தான் இருப்பான், என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க, கேமரா பார்த்து சொல்லுங்க. நிறைய பேர் வந்து இந்த ஜென்ரேஷன்ல சின்ன ஒரு கிரிட்டிசிசமை வந்து ஹேண்டில் பண்ண முடியாம, இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாது, நிறைய தவறான டிசிஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்க. ஆனா என்ன மாதிரி இருங்கடா, காரி துப்புடா தொடச்சிட்டு போங்கடா. அவனுங்களுக்கு காரி துப்புறது தான் வேலை, உனக்கு துடைக்கிறது தான் வேலை. ஓகே, இந்த மாதிரி யாருமே சொல்ல முடியாது. சூப்பர். பப்ளிக்ல இல்லை ஷூட்டிங் பிளேஸ்ல எப்பயாச்சும் ரொம்ப கோவப்பட்டு அந்த மூமெண்ட்லாம் நடந்திருக்க, ரொம்ப கோவப்பட்டு யாராச்சும் திட்டி இந்த மாதிரிலாம்? இல்லை பப்ளிக்லலாம் திட்டினது இல்லை.
ஷூட்டிங் ஸ்பாட்ல மேபி ஒரு வாட்டி ரொம்ப கோவப்பட்டு திட்டினது இல்லை, ஆனா மூஞ்சி காமிச்சிருக்கேன். ஒரு வாட்டி ரொம்ப வருஷம் முன்னாடி அப்ப ஏதோ ஒரு சீன் அப்போ என்ன ஏதோ இப்படி மாவை ஏதோ தூக்கி போட சொன்னாங்க. நான் சீனுக்காக தான் அது தூக்கி போட்டேன். அப்போ அங்க நின்றுட்டு இருக்கிற ஏதோ லைட் ஆஃபீஸர் மேல அது போய் பட்டுருச்சு. ஸோ அவர் என்ன திட்டினார், நான் சின்ன பொண்ணுன்றனால எதுக்கு என் மேல தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டும்போது நான் சொன்னேன், நான் வந்து சீனுக்காக தானே போட்டேன், உங்களுக்கு தெரியும் தானே நான் போடுவேன், அப்போ நீங்க குனிஞ்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி மூஞ்சி காமிச்சிருக்கேனே தவிர சண்டை எல்லாம் திட்டலாம் அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. சூப்பர். உங்களை பத்தின ரூமர்ஸ், கான்ட்ரவர்சிஸ் அந்த மாதிரிலாம் வரப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? சிரிச்சிருவேன். வந்ததுலேயே ஒரு மோசமான ஒரு ஃபன்னியான ரூமர், கான்ட்ரவர்சி உங்களை பத்தி, ஹே என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கா? நான் கனிமா ஷூட் ஒரு சாங் பண்ணேன். ஸோ கனிமா சாங்ல எப்படி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கும், கையில மாலை எல்லாம் இருக்குல்ல. ஸோ நான் அந்த சாங் ரீக்ரியேட் பண்ணிட்டு என் கூட பண்ணவங்க கூட போட்டோ நான் வந்து கையில மாலையோட போட்டப்போ யூடியூப்ல வந்து இவங்களுக்கும் என்கேஜ்மெண்டா அப்படின்னு போட்டாங்க. அடப்பாங்களா, அதெல்லாம் பத்தி ஆக்சுவலி செம்மையா சிரிச்சுட்டேன் நான். இந்த யூடியூப்ல ரவினா தெரியுமா உங்களுக்கு, இவங்களுக்கும் அப்படி என்கேஜ்மெண்ட் ஆனாலும் என்கேஜ்மெண்ட்னு கீழே போட்டுருவேன். தெளிவா பிடிஎஸ் பிக்ஸ் தான் போட்டிருந்தாங்க. இருந்துமே எப்படிடா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க அந்த மாதிரி இருந்தது. வியூஸ் வேணும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா சில பேர். அதான் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, இது ரவினாக்கு தெரியுமா அப்படின்னு. நம்ம பேர் வச்சு சில பேர் வியூஸ்க்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? வெளியே சொல்ல முடியாது. இந்த பழப்புக்கு நீ அந்த மைண்ட் வாய்ஸ் இருக்குமோ? ஆமா, அந்த மைண்ட் வாய்ஸ் இருக்கு. சூப்பர். உங்களை இன்ஸ்பயர் பண்ற ஒரு பர்சன் எப்பயுமே? அம்மா. சூப்பர். அம்மா எவ்வளவு ஸ்பெஷல் ரவினாக்கு? ரொம்ப 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 ஸ்பெஷல். லைக் இப்போ நான் வந்து ஒரு அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன், இல்லை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றேன்னா அதுக்கான தைரியம் எனக்கு கொடுக்கறதே என் அம்மா தான். அவங்களும் என்ன தப்பு சொல்றாங்க, இல்லை அவங்களும் என்ன ஏதோ சொல்றாங்க, சப்போர்ட் பண்ணல, இல்லை என்னமோ பண்ணு அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். நானும் மேபி அந்த அழுதுட்டு இருக்கிற அந்த 10 பேரோடய உட்காந்து அழுதுட்டே இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். சூப்பர். நீங்க சின்ன குழந்தை, அம்மாக்கு எல்லாருமே குழந்தைங்க எவ்வளவு வயசானாலும். நீங்க இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் ஏஜ்லயே வந்துட்டீங்க. 20 அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கீங்க. எத்தனை வயசுல இண்டஸ்ட்ரிக்குள்ள? நான் 3 வயசுல இந்த இண்டஸ்ட்ரி 3 வயசுல இருந்து தவழ்ந்துகிட்டு இருக்கீங்க இண்டஸ்ட்ரியில. ஓகேவா? அப்படி இருக்கப்போ உங்களுக்கு வர நெகட்டிவிட்டிஸை அம்மா எப்படி பார்த்து, அது அம்மாவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும், ஆனா உங்கள்கிட்ட காட்ட மாட்டாங்க, உங்கள்கிட்ட சமாதானம் சரி அதெல்லாம் ஒண்ணுலன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ் ஆஃப் அம்மா எல்லாம் பாத்திருக்கீங்களா நீங்க? பாத்திருக்கேன். எங்க அம்மாக்கு ஆக்சுவலி அது ஹர்ட் ஆகும், ஆனா அவங்க என்னோட செம்ம ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. படிச்சுட்டு போங்கடா அப்படின்னுவாங்க. அதை பார்த்துட்டு இதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் யாரு, நான் எப்படிப்பட்டவ, என்ன பண்றேன், என்னோட ஒர்க்குனா நான் அதில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறேன், எஃபர்ட்ஸ் போடுறேன், எவ்வளோ நேர்மையாக இருக்கேன், இதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கே அதெல்லாம் பார்க்கும்போது காண்டாது, போங்கடா அப்படின்றாங்க. ஸோ எனக்கு அதை தாண்டி வேறு எதுவுமே தெரியல. அம்மாட்ட எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அம்மா கிட்ட எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லணும்னா தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க இல்லைன்னா நான் நிஜமாவே இன்னைக்கு இந்த இடத்துல இல்லை. லாக்டவுனில் சும்மா ரேண்டமாக நான் வந்து டான்ஸ் வீடியோ பண்ணி ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு யார் கேமராமேனாக இருந்தாங்க? எங்கள் அம்மா தான். ஸோ நான் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை இந்த இடத்துல இன்னைக்கு உட்கார வச்சுருக்காங்கன்னா அது அவங்க மட்டும்தான். ஸோ அவங்க இல்லாமல் நான் இல்லை. என்றைக்குமே அதுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, அம்மாவுக்கு நன்றி கடனோடு இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். சூப்பர், குட் பொண்ணு. தேங்க்யூங்க. ரைட். கடைசியாக இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு அன்டோல்ட் ரூல்னா நீங்க என்ன சொல்வீங்க? நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு சொல்லப்படாத ஒரு சட்டம், ஒரு விதி. லைக் இப்போ யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்றது, நீங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து அவங்களுக்கு ஃபேவரா நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அவங்க சொல்றதுக்கெல்லாம் நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அகெயின்ஸ்டா நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்க, இல்ல நோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஓகே. இது வெளியே ஆக்சுவலி என்ன சொல்றது பெருசா பேசப்படுவான்னு தெரியல, பட் ஆனா அப்படி ஒரு ரூல் இருக்கு. அது ஆமா அப்படின்னு ஓப்பனா சொல்லாம அப்படி ஒரு ரூல் இருக்கு. லைக் நீங்க சொல்றது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி சொல்றீங்களா, இல்ல லைக் ஜெனரலா வந்து அவங்க சொல்ற விஷயங்கள், இந்த ப்ராஜெக்ட் நீங்க பண்ணும், இது பண்ணும்? 2 விதமாவும் இருக்கு. 2 விதமாவுமே இருக்கு. சொல்லப்படாத சட்டம், அதை தாண்டி சாதனை பண்றது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம இண்டஸ்ட்ரியில. இல்ல? ஆமா ஆமா. எப்படி நீங்க அதை ஹேண்டில் பண்றீங்க? எப்படி நீங்க அதை நான் எங்கங்க ஹேண்டில் பண்றேன்? அடி வாங்கிட்டு தானே உட்கார்ந்துக்கிட்டு. அதனால தானே ரெட் கார்டு, அதனால தானே எல்லா கலர் கார்டும் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. சூப்பர். ஃபைனலி படங்கள்ல எப்ப எதிர்பார்க்கலாம் ரவினாவை நாங்க? கூடி சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். நிறைய படங்கள் சைல்ட் ஆர்டிஸ்டா பார்த்திருக்கோம். விஜய் சார் கூட பண்ணிருக்கீங்க. கடைசி படம் ஆடியோ லான்ச் நாளைக்கு. உங்களுக்கு வந்து நீங்க ஃபியூச்சர்ல சொல்லலாம்,
நான் வந்து விஜய் சார் கூட படம் பண்ணிருக்கேன்றத போட்டு காட்டலாம். அந்த ஒர்க்கிங் வித் விஜய் சார் அதை பத்தி சொல்லுங்க. ஐயோ அது வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் சின்ன வயசுல தான் அந்த படம் நடிச்சேன். ஆனா நான் அதை விட சின்ன வயசுல இருந்தே விஜய் சார் ஃபேன். 6 மாசம் குழந்தையா இருக்கும்போது நியூஸ் பேப்பர் கட் அவுட்ல விஜய் சார் போட்டோ வந்தா அதை விரிச்சுட்டு அது மேல படுத்துப்பேன் நான். எங்க அம்மா சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அவரோட ஃபேன். என்னோட லைலா அந்த பாட்டெல்லாம் பார்த்து இப்படி குதிச்சுட்டு இருப்பேன் நான். சோ அந்த அளவுக்கு ஒரு விஜய் சார் ஃபேன். ஸோ அவரோட படத்துல நடிக்கிறேன் அப்படின்போது நான் வந்து ரொம்ப குஷியில குதிச்சுட்டே இருந்தேன். அதுவும் அவர் என்ன தூக்கிலாம் வச்சிருந்தாரு அந்த படத்துல. அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ அந்த வயசுல எனக்கு செம்ம ஜாலியா இருந்துச்சு. ஸோ இப்போ அதை பத்தி நினைச்சா கூட ஐயோ இது எவ்வளவு பெரிய விஷயம், யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு, நான் நிஜமாவே லக்கி தான். ஸோ லைஃப்ல எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதுல ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு நான் வந்து அப்படியே என்ன சொல்லிட்டேன். சூப்பர். கடைசி படம் வேற சொல்றாங்க ஜனநாயகன். எப்படி இருக்கு? ஒரு ஃபேனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப ஜாலியா நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. கண்டிப்பா உங்களுடைய ஃபியூச்சர் நல்லபடியா நடக்கணும். உங்களுடைய பாசிட்டிவிட்டியை இன்னும் மெருகேத்தி எல்லாருக்கும் உங்க பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஓகே. லாட் ஆஃப் லவ் அண்ட் அன்பு டு யூ. எப்படி இருக்கு? நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். 20 ஹவர்ஸ்ல சாங்கை முடிச்சிட்டீங்க. அட்ட ஸ்டெச்சா, லைவ் லொகேஷனு. சூப்பர். ஏன்னா படம் நடிச்சிட்டு இருந்தாலுமே ஒரு ரியாலிட்டி ஷோன்னு அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்றீங்க. ஏன்னா அது படம் பண்றோமே, அது பண்ணக்கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படி ஸ்டாண்ட் எடுப்பாங்க. நீங்க அதுவும் எடுக்காம பண்றதுக்கான காரணம் இதுதானா? எனக்கு தெரியல. நான் டிஜேடி இப்போ ஒரு ஷோ பண்ணேன். நான் சஜஷனா கேட்டவங்க எல்லாருமே வந்து பண்ணாத, லைக் ரியாலிட்டி ஷோ முடிச்சுட்டு திருப்பி எதுக்கு அங்க போற, தேவையில்லாதது அப்படின்னாங்க. சரி எல்லாரும் பண்ணாதன்னு சொல்லவே எனக்கு பண்ணணும்னு ஆசையாயிருச்சு. நான் போய் பண்ணிட்டேன். யாருக்கிட்ட வந்து என்ன நீ என்ன பண்ணாத இல்லையா? சரி ஓகே. அந்த மாதிரி போய் பண்ணி, ஆனா அங்க பண்ணும்போது நிறைய பிரச்சனை வந்தது. மூக்கு உடைஞ்சது, ரத்தத்தை காட்டாம பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டு. சோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துச்சு. அப்போ நினைச்சேன் இதுக்கு தான் பண்ணாதன்னு சொன்னாங்களோ அப்படின்னு. சோ அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் பண்ணி பாதியில எலிமினேட் ஆகி வந்து அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு. பட் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. லைஃப்ல அது இல்லைன்னா என்ன பண்ண போறோம்? சும்மா இருந்து எதையாவது போய் பண்ணுவோம். ஆனா ஒரு 22 இயர்ஸ் ஆகுதுல. 22 இயர்ஸ்ல இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குங்க. பாக்குறப்ப சில பேர் வந்து இந்த பொண்ணு என்னப்பா இப்படி பண்றா, இவ்வளோ சீன் போறா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆஸ்ட்ரிச்சோட வலி முட்டை போறப்ப ஆஸ்ட்ரிச்சுக்கு தான் தெரியும். சோ அந்த மாதிரி உங்களோட வலிகள் பத்தி சொல்லுங்க ரவினா. இந்த ஒரு ஏஜ்ல அதை ஏன் தம்பி ஞாபகம் இருக்கா? வலிகள் தான் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க, பொறுத்து தான் ஆகணும். வேற என்ன பண்றது? நீங்க ஒரு ஜென்சி கிட்டு வலிகளை ரெபலிஷியா, ஒரு புரட்சி பெண்ணா ரெபலிஷியா அப்படிலாம் இருப்பீங்கன்னு பார்த்தா பொறுமை சாந்தி அப்படின்றீங்களே. என்ன ஜோன் இந்த பக்கம்? எப்படி அது தெரியல. ஒரு அடினா கோவப்படுவாரு. அதுதான் ஒரு அடி 2 அடினா நமக்கு அது புதுசா இருக்கும். நம்ம ஏதோ ரியாக்ட் பண்ணுவோம், அழுவோம். இது ஒரு மாதிரி பழகிருச்சு. இப்போ ஏதோ போன மாசம் அடிக்க வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை இன்னும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்ப எப்ப அடிப்பாங்க, எதை பண்ண அடிப்பாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. எனக்கு யோசிக்கிறேன் அப்படி என்னென்ன அடிகள் இருந்திருக்கும் அப்படின்ட்டு. இந்த வயசுல அப்படி என்ன வாங்கியிருப்பா? எல்லா ஏரியாலையும் வாங்கியிருப்பானா? சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு ரீசெண்டா வாங்கின அடி என்னது? ரீசெண்டா உங்களுக்கு தெரியாதா? ரீசெண்டா வாங்கின அடிலாம் சொல்லுங்க. இருக்குங்க ரீசெண்டா வாங்கின நிறைய அடி. அதுதான் ரெட் கார்டு இஷ்யூ சிம்புக்கு அப்புறமேட்டு ரவினாக்கு தான் அந்த ரெட் கார்டு இஷ்யூலாம். எனக்கா ரெட் கார்டு எடுத்துப்பா ரெட் கார்டுன்ற மாதிரி என்னங்க ஆச்சு? நாங்க ரெட் கார்டுன்றது சிம்பு இஷ்யூல கேள்விப்பட்டோம், அவரோட இஷ்யூல. அப்புறம் சீரியல்ல ரெட் கார்டு பேனு என்னங்க சொல்றீங்க? அது சின்ன பொண்ணாச்சுங்க. அதுதான் நானும் நினைக்கிறேன். என்ன எதுக்குங்க அவ்வளவு தூரம் எல்லாம் கொண்டு போறீங்க? நான் வருத்தே இல்லைங்க, விட்டுருங்க, அவ்வளவுதான் நானும் சொல்றேன். ஆனா அவங்களோட ஆசைப்பட்டு ஏதோ பண்ணிட்டாங்க. சரி உங்க ஆசை நிறைவேறிச்சா, சந்தோஷமா இருங்க, போங்க, அவ்வளவுதான். எப்படிங்க மிஸ் பண்றீங்களா சீரியல் பண்றது? 2023ல மிஸ் பண்ணல. சீரியல் பண்றது நான் மிஸ் பண்ணல. நான் ஆக்சுவலி என்ன நினைச்சேன்னா வெப் சீரிஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசையில தான் இருந்தேன். ஸோ அந்த டைம்ல தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. சரி ஓகே பரவாயில்ல. அப்படி நடந்ததுலயும் நிறைய நல்லது தான் எனக்கு நடந்திருக்கு. ஸோ நான் பாசிட்டிவ் சைடே பார்த்துட்டு அப்படியே ஓடிடுவேன். என்னதான் ஆச்சு அந்த விஷயம்? என்னதான் நடக்குது இப்போ? ரெட் கார்டு முடிஞ்சிருச்சா? பேன்லாம் இல்லையா? முடிய போகுது. கொஞ்சம் மாசத்துல முடிஞ்சிடும். எத்தனை மாசம் இருக்கு இன்னும்? தெரியல, இருக்கு, முடிஞ்சிடும். 3-4 மாசத்துல முடியும். 4 மாசத்துல கேட்ட திறந்து அப்படி கம்பேக் மாதிரி வந்து மாசா எதிர்பார்க்க இருக்கு. அப்போ அந்த மாதிரி அப்படிலாம் ஆசை இருக்குதான். ஆனா நடக்குமான்னு தெரியல, பாப்போம். கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நம்ம தனியாளு, அவங்க பெரிய ஆளுங்க, நம்ம எதுவும் பண்ண முடியாது. நினைச்சு பாத்துருக்கீங்களா? நான் பாட்டுக்கு 700 என்ன வை மீ? சத்தியமா வை மீன்ற ஒரே क्वेश्चन தான் எனக்கு.
வை மீ சப்போர்ட்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா? எப்படி நடக்குது இந்த இண்டஸ்ட்ரியில, எப்படி வொர்க் ஆகுது? லைக் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கூட சப்போர்ட் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ நானும் எதுவும் எதிர்பார்க்கல, எனக்கு அவங்களோட நிலைமையும் புரியுது. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க ரவினா இந்த இஷ்யூஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம்? லெஃப்ட் ஹேண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் என்ன சும்மா சும்மா இல்ல, எனக்கு வழியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் காட்டிக்காம இப்படி சும்மா அப்படியே ஃபன் பண்ணிட்டு அப்படியே போயிடுறது. சூப்பர் சூப்பர். இது சில பேர்லாம் சொல்றாங்க, யாரோ தனி மனிதனுடைய வெஞ்சன்ஸ் வந்து ரவீனாக்கு இப்படி நடக்குது, யாரோ ஒருத்தங்களுடைய பர்சனல் கிரெட்ஜ்னால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்லாம். உண்மைகள் how do I tell you? நான் என்னன்னு சொல்றது, எதை சொன்னாலும் அடிப்பாங்க, நான் எதுவும் சொல்றதா இல்ல. ஓகே, நல்லதே நடக்கும். 4 மாசத்துல மாசான ஒரு கம்பேக் எதிர்பார்க்குறோம். ஏன்னா சீரியல்ல எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப கனெக்ட் ஆனீங்க. எல்லார் வீட்லயும் டெய்லியும் உங்களை பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ ஒரு 2 வருஷம் இல்லைன்ற உடனே வந்து உங்களுக்கு ஆமா என்கிட்ட கேட்பாங்க அடுத்து எப்போ சீரியல் பண்ணுவீங்க அப்படின்னு. எனக்கு என்னன்னா சீரியல் பண்ணிக்கலாம், எனக்கு இப்பதான் 22 வயசாகுது, நான் இன்னும் 26, 27, 28 வயசுல கூட நான் சீரியல் பண்ணிக்கலாம், அப்படியே தான் இருப்பேன். ஆனா இந்த டைம்ல எனக்கு நான் வேற ஏதாவது ட்ரை பண்ணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஸோ அதனாலதான் அந்த பக்கமா போலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். அதனால தான் நிறைய விஷயங்கள் நீங்க பண்றீங்க. இன்ஸ்டால ரீல்ஸ் ஆகட்டும், ஒரு சின்ன ரீக்ரியேஷன் ஆகட்டும், அதுக்கு பண்ற மெனக்கெட்டு எடுத்து நீங்க ஒரு 5-6 மணி நேரம் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒன்னு பண்றப்போ அதுக்கான ரீச்சும் ஆர்கானிக்கா இருக்குன்றப்போ நிறைய விஷயங்கள் இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்களா ஒரு டைம் ஃப்ரீயா இருக்கனால? ஆமா, எனக்கு கொஞ்சம் உண்மையாவே சொல்ல போனா எனக்கு வேற விஷயங்கள்ல வந்து என்னோட டைமை வந்து பிரிச்சு போட முடிஞ்சிருக்கு. நைஸ். இந்த சீரியல் லைஃப்லாம் எப்படி இருக்கும்? ஹெக்டிக்கா காலைல போன ஒரு அந்த லைஃப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், ஆடியன்ஸ்க்கு அப்பதான் தெரியும். ஏன்னா இவங்களுக்கு என்னப்பா சீரியல் பண்றாங்க, ஜாலியா இருப்பாங்க. ஐயோ அப்படிலாம் இல்ல, நிஜமாவே பாவம் சீரியல் பண்றவங்க எல்லாம். காலைல ஒரு 4 மணிக்கு எந்திரிப்பாங்க, அவங்க குளிச்சு ரெடி ஆவாங்க, 6 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி 7 மணிக்கு அங்கே போவாங்க ஸ்பாட்டுக்கு, மேக்கப்லாம் போட்டு 9 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கணும். மேபி ஒரு 8 மணிக்கு போறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. மேக்கப்பு, காஸ்டியூம், ஹேரு, சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு 9 மணிக்கு ரெடி ஆயிடுவாங்க. 9 மணிக்கு ரோல் பண்ணுவாங்க, 9:30 மணிக்கு முடியும். நைட்டு 9:30 மணிக்கு முடியும். அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் அழுகுற சீன் இருக்கும், 10 காஸ்டியூம் சேஞ்ச் இருக்கும், டைம் இருக்காது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ 9:30 மணிக்கு முடிஞ்சு திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கு 10 மணி ஆகிடும். 10 மணிக்கு போய் மேக்கப்பு காஸ்டியூம் எல்லாம் மாற்றி திருப்பி அடுத்த நாள் ஷூட்டுக்கு என்னென்ன தேவைன்றது எடுத்து வச்சு அவங்க நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆகி தூங்கிறதுக்கே 11:30-12 மணி ஆகிடும். திருப்பி காலைல 4 மணிக்கு எழுந்துச்சு அதே ருட்டீன் ஒரு 15லேருந்து 20 நாளுக்குள்ள பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு வேற யோசிக்கிறது, வேற எது பண்றதுமே டைம் இருக்காது. லைஃப்ல நமக்கான ஒரு பர்சனல் விஷயம் எதுவுமே பண்றது இருக்காது. அது அந்த சின்ன வயசுலயே. ஐயோ இதான் என்ன பத்தி சொல்லுங்க. பொதுவா சீரியல் பண்றவங்க பொதுவா நீங்க நானும் தான் பண்ணேன், உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கு இல்லையா? 20 வயசுல எல்லாம் சிறகடிக்கிற பறக்கிற வயசுல சோ அந்த மாதிரி இருக்கப்போ ஓகே, கஷ்டங்கள் எல்லாமே ரியல் தான், எல்லாமே ஒரு கஷ்டம் தான். ஆனா நான் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டதுக்கான பலன் எனக்கு மௌனராகம்ல இருந்து கிடைச்சது. ஆப்வியஸா அவ்வளோ பேருக்கு அந்த சீரியல் பிடிக்கும். அப்போ எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பரவாயில்ல, இத்தனை பேர் நம்மள அவங்க வீட்டு குழந்தையா பாக்குறாங்க அப்படிதான் இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் ரவினா, ரொம்ப சந்தோஷம். நம்ம மார்க்கெட் பில்லா 1 மில்லியன்ல இன்னும் மில்லியன் வியூஸ் போக வாழ்த்துக்கள். சக்சஸ் மீட்ல மறுபடியும் சந்திப்போம் நம்ம. தேங்க்யூ சோ மச். நைஸ் மீட்டிங் யூ.